ஜென்சி டிஎம்கே ரீசன்ட் டைமில் ஒன் ஆஃப் ஈவெண்ட்டு நாங்கள் ஜென்சி டிஎம்கே பண்ணோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பிகைண்ட் தி சீனில் இந்த ஈவெண்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு லெசன் கற்றுக்கிட்டோம். ப்ரொடக்ஷன் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டான டைமில் கரெக்டாக நடக்கணும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் நம்ம கையை மீறி கூட போகலாம். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலான டீமு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கோ இந்த ஈவெண்ட்டில் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துச்சு. ஆனால் நாங்கள் ஸ்டக்காகி நிற்காமல் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கற்றுக்கிட்ட 3 விஷயம். நம்பர் 1, குவாலிட்டி செக்கில் நம்ம எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நம்பர் 2, ப்ரிப்பரேஷனோ ஒரு பேக்கப் பிளானோ ஒரு டீமுக்கு ரொம்பவே முக்கியம். நம்பர் 3, நம்ம கம்பெனியோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கிளைண்ட்டோட நம்பிக்கை தான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் புது லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும். ஏடி மீடியா ப்ரொடக்ஷனில் நாங்கள் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கோம். எங்களோட கிளைண்ட்டுக்கு பெட்டர் குவாலிட்டி அண்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது தான் எங்கள் மிகப்பெரிய கோலு. உங்களுடைய ஒர்க் லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய லெசன் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.